ஐயோ வந்த வெளிய வாங்க. மீனா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே அங்க ஆளுங்களை அனுப்பி அடிச்சது யார் தெரியுமா? அவனை ஏவி விட்டது ரோஹிணி தான். இங்க ரோஹிணி இப்படி தான் பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டுவாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் எப்பவும் போல் வீட்டில் எல்லாரும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களும் நார்மலான ஒரு மனுஷியாக வாழ்ந்துருவாங்க. இன்னும் மீண்டும் மீண்டும் ஏமாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சிறகடி காசை பிரியர்களே, இன்னைக்கான ப்ரோமோ என்னங்கிறத பார்க்கலாம். முத்து வந்து ஜெயிலில் இருக்கார். இப்போது நமக்கே தெரியும், எப்பவுமே முத்து ஜெயிலில் இருந்தால் மீனா மட்டும்தான் அவரை போய் காப்பாற்றுவாருன்னு. அதே மாதிரி தான் இந்த டைமையும் மிஸ் பண்ணாமல் நடந்திருக்கு. மீனா போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட எப்பவும் போல் அவங்க அழுது கெஞ்சி கேட்குறாங்க, அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு. அப்படியே விசாரித்து இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு இவங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இதுக்கிடையில் என்ன தெரிய வருது மீனாக்கு அப்படின்னா, சிட்டியோட ஆளுங்க தான் போய் ரதி வீட்டில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதையும் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட மீனா சொல்கிறாங்க. அப்புறம் சிட்டியை போய் கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இதுதான் உண்மை, சிட்டி ஆளுங்க தான் அடித்தாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் முத்துவை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் மீனாக்கு தெரிய வர வீட்டுக்கு வேகமாக போகிறாங்க. போய் ரோஹிணி ரூமோட கதவை ரொம்ப ஃபோர்ஸாக தட்டுறாங்க, ரோஹிணி ரோஹிணின்னு. இதை பார்த்தா அவங்க விஜயா, என்ன இவ்வளோ வேகமாக வந்து தட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ரோஹிணி வெளியே வந்துட்டு, என்ன மீனா எதுக்கு இப்படி கதவு தட்டினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் ஃபேமிலியில் வழக்கம் போல் ஹாலில் எல்லாரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. இந்த சவுண்டை கேட்டு மீனா ஹாலில் எல்லார் முன்னாடியும் வழக்கம் போல் சொல்கிறாங்க. நமக்கே தெரியும், யாராவது பற்றி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் எல்லார் முன்னாடியும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி மீனாவும் இந்த விஷயத்த எல்லார் முன்னாடி சொல்கிறாங்க. சிட்டியோட ஆளுங்க தான் வந்து ரதி வீட்டில் போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மீனா அதை அப்படியே இங்கே சொல்கிறாங்க. இதுக்கான முழுக்க முழுக்க காரணம் முத்து கிடையாது. ஆனால் பேக்கெண்டில் இருந்து அவங்கள ஏவி விட்டது, சித்தியோட ஆளுங்களை அடிக்க ஏவி விட்டது நம்ம வீட்டில் இருக்க ரோஹிணி தான். இவங்கனால மட்டும்தான் அவங்க அந்த வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதில் தேவையில்லாமல் ஒன்றும் பண்ணாத முத்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. எல்லாரும் ஒரே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க, இவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் உடனே வழக்கம் போலமான திருப்பம், புதுசாக ரோகிணியை தேடி வந்து போலீஸ் வராங்க. ரோகிணி வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காகன்னா சிட்டி ஆளுங்களை ஏவி விட்டதுக்காக. இதுக்கான ஃபுல் சீரியல் வந்து நம்ம நாளைக்கு நம்ம சேனலில் பார்க்கலாம்.